பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி கடற்படை, கடலோர பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ஷினி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் பிரதமர் மோடி இன்று முதல் 3 நாட்கள் தியானம் மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை விமானம் மூலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு வருகை தரும் அவர் அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மாலை 3:30 மணி அளவில் கன்னியாகுமரி வந்தடைகிறார். அரசு விருந்தினர் மாளிகையை ஹெலிகாப்டர் தளத்தில் வந்திறங்கும் பிரதமர் மோடி அங்கிருந்து பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். பின்னர் பூம்புகார் கப்பல் போக்குவரத்துக்காக படகு மூலம் கடல் நடுவே அமைந்திருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்லும் அவர் அங்கு 45 மணி நேர தியானத்தை மேற்கொள்ள உள்ளார். பிரதமர் வருகையை முன்னிட்டு 2 நாட்களுக்கு முன்பதாகவே கன்னியாகுமரியில் மத்திய பாதுகாப்பு படை குவிக்கப்பட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரி சுற்றுலா மொத்தமாக பாதுகாப்பு வளையத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் வந்திறங்கும் ஹெலிகாப்டர் தளத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பும், அதே போல் தியானம் மேற்கொள்ள இருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு 4 அடுக்கு பாதுகாப்பு என 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 10 எஸ்பிகள் தலைமையில் சுமார் 3000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு என உச்சகட்ட பாதுகாப்புக்கு இடையே இன்று மாலை பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்வதற்காக கன்னியாகுமரியில் உள்ள நிலையில் கடல் அமைந்துள்ள பகவதி அம்மன் கோயிலில் தமிழக போலீசார் பக்தர்களை மதியம் 12 மணி வரை தரிசனம் செய்ய அனுமதிக்க உள்ளதாகவும் அதன் பின்னர் போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர உள்ளதாகவும் கூறி வருகின்றனர். அதேபோல் விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினரும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் கடற்படை கப்பல் மூலமாகவும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்வினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.